அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். நான் உங்கள் ஹரி. நான் வந்துட்டேன். நேத்து வந்து ரிவ்யூ எபிசோட் போட்டோ ரிவ்யூ போட்டோ புல்லா பிஎஸ்ஜியோட ரிவ்யூ எபிசோடுக்கு வராம இருந்தது மன்னிச்சிருங்க. ஆனா மத்தபடி இன்னைக்கு நான் வந்துட்டேன் நம்ம ப்ரீவியூ எபிசோடுக்கு. மக்களே, இன்னைக்கு வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா, நம்மளது யுவி அவர்கள். யுவி ப்ரோ, ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். மஞ்சுநாத் ப்ரோ, ஆஃப்டர் அ லாங் டைம் வந்திருக்கீங்க. வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். சூப்பர் சூப்பர் நைஸ். ஸோ மக்களே, நான் வந்து பிஎஸ்ஜி கேம் நான் வந்து பார்க்கல. ஸோ பார்க்கலன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு வேலைக்கு போகிற விசேஷம் இருந்துச்சு. அதனால தான் நான் பார்க்கல. பட் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே நிறைய பேர் இந்த மேஜாவில் இருக்கிற முட்டா பசங்க, ஓகே, யார் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, மேஜாவில் இருக்கிற முட்டா பசங்கலாம் வந்து இந்த பிஎஸ்ஜி வந்து ஆர்சனல் வந்து போட்டு தள்ளிடும், ஆர்சனல் வந்து மூச்சு திணற ஆடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் மூச்சு திணற ஆண்டது பிஎஸ்ஜி தான். ஓகேயா, ஓங்கி அடிச்சது நம்ம ஆர்சனல் தான். இப்போ வந்து ஆர்சனல் ஒரு புது ரகமாக போயிட்டு இருக்கு. நிறைய எபிசோடு ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட தமிழ் மக்கள், அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கம்னு நான் ஏன் சொல்கிறேன், அனைத்துலக ஆர்சனல் மக்கள் இயக்கத்தோட மக்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. உடனே ஷேர் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். ஏன்னா அடுத்து நம்ம வாட்ச் லாங்லாம் வருது. அதில் வந்து முக்கியமாக நம்ம யுவி அப்பப்போ கலந்துக்கிறாரு. அடுத்து நம்ம மஞ்சுநாத்தும் கலந்துக்குவார். ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், பாலாஜி ப்ரோ வந்து நான் இல்லாத போது, நான் சொன்னேன்ல, எங்களோட வடலண்டனுக்கு கூட பயங்கரமான ஸ்குவாட் டெப்த் இருக்குங்க. பெருசா போய்கிட்டே இருக்குது. ஆர்சனலை விட பயங்கரமா ஸ்குவாட் டெப்த் இருக்கு. பாலாஜி ப்ரோ போட்டு தாக்குறாரு. ஸோ அதனால வந்து அவரோட எபிசோட் கேளுங்க. பிஎஸ்ஜி ரிவ்யூ, மாதவன், கசப்பு, பாலாஜி அற்புதமாக செஞ்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். சரி, பிஎஸ்ஜி முடிச்சாச்சு, பிஎஸ்ஜியை பொறிச்சு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பொறிக்க போகிற மெனு ஐட்டம் சவுத்ஹாம்ப்டன். யுவி ப்ரோ, மஞ்சுநாத் ப்ரோ, இந்த நம்ம ப்ரீவியூக்கு போகிறதுக்கு முன்னால் நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஒரு ஒரு வந்து ஒரு பெயின்ஃபுல் ஃப்ளாஷ்பேக் நான் போகிறேன். இதை நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஒரு கட்டம் இல்லைன்னா இந்த படத்துல வந்து ஸ்கிரிப்டே இல்லை. அதை நான் சொல்றேன். பெயின்ஃபுல் ஈவெண்ட், பெயின்ஃபுல் ஃபிளாஷ்பேக். 2022 2023 சீசன்ல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து சவுத்ஹாம்ப்டன் கேமோட ஃப்ரைடே நைட் கேம் பார்த்தேன். இந்த கேம் ஜெயிச்சா நம்ம டைட்டிலுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குன்னு நினச்சி நான் வந்து போனேன். கேமை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த வீணா போன ரேம்ஸ்டேல் பந்தை கொடுத்து ஒரு கோலை அடுக்கி வச்சிட்டான். அதுவும் பத்தாம நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க டி பிளாக்கை போட்டு தியோ வால்காட், நம்மளோட பழைய ஆர்சனல் பிளேயர் தியோ வால்காட் வந்து அவரும் கோலை போட்டு 2-0 ஆயோனே எனக்கு அப்பயே ஒரு லெவலு வந்து மனசுல வந்து ஒரு அப்படியே ஒரு நெஞ்சு வலிச்சிச்சு. நெஞ்சு வலிச்சிச்சு அப்ப. ப்ரோ அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சலீபா இருக்க மாட்டான் ப்ரோ. அந்த மேட்ச்ல ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஹோல்டினி. தெரியும் சலீபா இல்ல, யாரு இல்ல, அதெல்லாம் ஹோல்டிங் தான் விளையாடுறான்னு தெரியும். அது தெரியுது. பட் என்னன்னா அந்த ஃபிளாஷ்பேக் என்னன்னா, 2-0 தோத்துட்டு இருந்தோம் சவுத்ஹாம்ப்டன் கூட. அப்பெல்லாம் அவங்க ரெலகேஷன் ஜோனுக்கு போயிட்டாங்க பேசிக்கலி சவுத்ஹாம்ப்டன். நம்ம ஹோமுக்கு வந்து 2-0 அடிச்சுட்டு அப்ப மாற்றி எனக்கு கோல் போடுவான். அப்பயாச்சும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும், ஓகே 2-1 அப்படின்னு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த 3-1 போட்டுட்டு அந்த அந்த நாள் மட்டும் நான் மறக்கவே முடியாதுங்க. ஆர்சனல் ஃபேன் டிரா பண்ணிட்டாங்கல்ல கடைசில. இல்ல இருங்க, டிரா பண்ணது இருங்க. அதாவது அந்த கேம்ல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வராரு. நான் வந்து படமா வந்து நான் ஸ்கிரிப்ட் சொல்றேன். ஓகே, இது அது 3-1 போட்டோன்னே என் மனசுல அந்த நெஞ்சில வந்து வலி போவே இல்லைங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு லெவலுக்கு அப்படி நாக்கால உட்காந்துட்டேன், என்னடா பண்றீங்க அப்படின்னு. அன்னைக்கு போச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 கோல் போட்டோம். கடைசி நிமிஷத்துல வந்து 4வது கோல் போடுறாச்சு, பட் போட முடியல. அன்னைக்கு அந்த வலியை தீர்த்து கட்டுறதுக்கு, ஏன்னா அந்த வலி பத்தி நம்ம சொல்லிட்டே போகலாம், ரொம்ப பேசிட்டேன். பட் என்னன்னா, என் மனசுல வந்து அந்த அந்த வலி, அன்னைக்கு உள்ள வலி வந்து இன்னைக்கு நம்ம பேசும்போது எனக்கு, நான் வந்து இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னால நான் வந்து யோசிச்சேன்.
அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நான் வந்து என் மனசுல வந்து வச்சுட்டு நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றேன் மக்களே. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து இந்த வாரம் சவுத்ஹாம்ப்டன் அவங்கள தீட்டு கட்டுறதுக்கு, பழி வாங்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்துல வந்து பெரிய ஐசிங் ஆஃப் த கேக் என்ன தெரியுமா? ராம்ஸ்டேல் அவங்க கோல் கீப்பர். ப்ரோ இது அதெல்லாம் பயப்படவே தேவையில்ல. இது வரைக்கும் 7 8 பேரா 9 பேரா வந்திருக்காங்க நம்மளுக்கு பிரீமியர் லீக்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு. கிட்டத்தட்ட 9 கோல் கீப்பர் நினைக்கிறேன். வந்து ராம்ஸ்டேல் 9வது ஆளு. ஒரே ஒரு ஆளு நம்ம மார்டினேஸ் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காப்ல ஆஸ்டன் கூட இருந்தவங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாருமே கன்சீட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பெரிய நல்லா இல்ல. ராம்ஸ்டேலுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய சீன் இல்ல. இல்ல நான் அவ்வளவு பெரிய சீன் சொல்ல. நீங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம பையன் நான் வந்து நான் ரொம்ப சிம்பிள்ங்க. நான் நம்ம ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பகை போர் ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். பகை போர் தான் ரொம்ப ராம்ஸ்டேல். நான் ராம்ஸ்டேல் தப்பு சொல்லல. அன்னைக்கு அந்த அவன் பண்ண கூத்துக்கு வந்து நம்ம பிளேயர்னு வச்சுட்டோம். ஆனா இதுக்கப்புறம் அவன் வந்து அவங்களோட பிளேயர். ஓகே, அவன் வந்து அவங்களோட பிளேயரு. நம்ம அவங்கள மீட் பண்றோம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாட்டியும் எப்ப பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கருப்பு ஆடுனா அதான். எந்த சீசன்ல பார்த்தாலும் அது வந்து ஆர்சனல் கூட ஆடினது ப்ரோ. இப்ப ஆட போற டீம் வந்து டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சி. நான் சொல்றேன். நான் பழச நான் ஏன் வந்து நான் இழுத்து எடுக்கிறேன்னா, இந்த ஆர்சனல் அந்த ஆர்சனல் வேற, இந்த ஆர்சனல் வேற. அது உண்மைதான். ஆனா அப்ப வாங்கின அடி வந்து இன்னும் வலிக்குதே. அப்ப வாங்கின அடி வந்து இல்ல அது கரெக்ட் தான். பட் ஆனா இந்த வாட்டி பிரச்சனை இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவனை கிட்டத்தட்ட ஒரு 20-19 மேட்ச் ஜெயிக்கவே இல்ல. ரொம்ப சொத்தையா விளையாடிட்டு இருக்கானுங்க. இப்படிதான் இருந்தானுங்க போன வாட்டியும். நம்ம இடத்துல தாமுக்கு வருவானுங்க அப்படிங்கிறீங்க. அது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். ஒரு 2 years பேக்ல வந்து அந்த ஃபேக்ட். ஏன்னா அந்த டைம்ல வந்து I didn't expect that we are going to challenge for the title. அந்த ஒரு கேம்னால அப்படி ஆகும் அப்படின்லாம் இல்ல. பட் இப்ப இருக்கிற ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ we know how to do the game management. சோ அந்த கேம் மேனேஜ்மெண்ட்லாம் பண்றப்போ நம்ம சிட்டிவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டோம். இவங்க மாத்திரம் இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் மஞ்சுநாத் ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு சீனை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த கேமுக்கு வந்து இந்த பசங்கெல்லாம் வந்து ஒரு கூரோட போனோம். ஏன்னா இதே மாதிரிதான் வந்து நம்ம போன வாட்டி இதே மாதிரி ஃபார்ம்ல இருந்தானுங்க. நம்ம போய் வந்து அங்க டிரா பண்ணோம். அவனுங்க செயின்ட் மேரி ஸ்டேடியம்ல. அந்த ஸ்டேடியம்ல என்ன பீடையோ தெரியல. அங்க போய் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோ மட்டமான டீம் அது சவுத்ஹாம்ப்டன். இப்ப எமிரேட்ஸ்ல வந்து நம்ம கடைசியில் டைட்டிலுக்கு போகும்போது அடி வாங்கின இடம் அது அந்த டைம். இப்போ ராம்ஸ்டேல் அங்கே போயிருக்கான். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ராம்ஸ்டேல். சந்தோஷமா போய் விளாடட்டும். ஆனா இப்போதைக்கு நான் அவனை ஃபார்ம் பாக்குறது கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு. பரவாயில்ல. எனக்கு என்னன்னா சிம்பிள்ங்க. நம்மள வந்து ஒரு கருப்பு புள்ளி வச்சுட்டாங்க நம்மளுக்கு. நம்ம இப்ப டார்க் ஆர்ட்ஸ் எஃப்சி இந்த சாட்டர்டே வந்து கண்டிப்பா வந்து நான் பூஜையை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். டோஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் பூஜையை. நானே பர்சனலா. எனக்கு என்ன தேவை தெரியுமா? ரத்த ஆறு ஓடணும். எமிரேட்ஸ்ல ரத்த ஆறு ஓடணும். பிளட் பாத். ஓகேயா? அதனால மஞ்சுநாத் ப்ரோ நீங்க ஆரம்பிங்க. இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல இந்த மேட்ச் பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ்க்கெல்லாம் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வர்றேன். நன்றி. அண்ட் தென் இந்த மேட்ச் வந்து ஈஸியா ஜெயிக்கக்கூடிய மேட்சா தான் இருக்கும். ஏன்னா நம்ம we are having a definite plan. ஒரு 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 அந்த பழைய ஆர்சனல் மாதிரி இல்லாம ஒரு டெஃபினட் பிளானோட விளையாடுறாங்க. அண்ட் தென் இட் இஸ் a வெரி ஈஸி ரன். இது வரைக்கும் அவங்க ஜெயிச்சதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 28 லீக் கேம்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கிட்ட தோத்ததே இல்லை. ஸோ அதனால ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் தென் இப்போ ரீசெண்டா அவங்க நம்ம சவுத்ஹாம்ப்டன் எடுத்துட்டீங்கன்னா விளையாடுறத பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப அந்த பொசிஷன் கேம் நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல பண்றோம். ரொம்ப பேக்ல வச்சு விளையாடுறான்னு சொல்லிட்டு நிறைய பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்றானுங்க. என்ன பண்ணாலும் ஒன்றும் பருப்பு வேகல. ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரே ஒரு இது என்ன இருக்குன்னா, ஸ்டார்டிங் அந்த அன்னைக்கு ராம்ஸ்டேலுக்கு நடந்த மாதிரி ஒரு எடுத்தோன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெகேட் பேக் போய் அவனுக்கு டச் போட்டு ஒரு 11 to 10 மினிட்ஸ் வந்து பயங்கரமா ஏதோ பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லாங் பால் ஒரு 2 த்ரூ பால் போட்டு அப்படியே நம்ம அசால்ட்டா கொஞ்சம் ஹை பிரஸ் பண்ணோம்னா ஈஸியா வந்து முடிச்சு விட்டுலாம். இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காது. இட்ஸ் கேபி ஒரு 2-0 ஒரு 2-0 அல்லது 1-0 தான் முடியும்னு தோணுது. ஏன்னா நிறைய டைம் பால் வந்து சவுத்ஹாம்ப்டன் தான் வச்சிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. என்னது
இல்ல எனக்கு இல்ல புரியல. விளையாடிட்டு இருக்கானுங்க, அவனுங்க அப்படிதான் விளையாடிட்டு இருக்கானுங்க. இல்ல எனக்கு புரியல. அதாவது 2-0, 1-0 ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க. அது நியாயம். சரி பரவால்ல. நல்ல ஸ்கோர் தான். ஜெயிக்கிறதுக்கு எந்த ஸ்கோர் பிரச்சனை இல்ல. சவுத்தாம்ப்டன் தான் நெறைய பால் வச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களே. எந்த ஒரு ரீசெண்டா இந்த ஒரு சீசன்ல அப்படிதான் விளையாடிட்டு இருக்கானுங்க. இல்ல ப்ரோ, அவங்க வந்து ப்ளே ஃப்ரம் பேக் பண்றாங்க. அப்படி இருந்துமே அவங்க டிஃபென்சிவ் சைடுல நிறைய பால் மிஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ளேயே பால் அந்த கரெக்டா பாஸ் பண்றது இல்ல. ஸோ அவங்க கிட்ட இருந்து ஈஸியா நம்ம பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்போம், பிஎஸ்டி கூட பயங்கரமா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மிட்ஃபீல்டே ஒர்க் பண்ண விடல, அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிஎஸ்டியே நம்ம அந்த அளவுக்கு பண்றப்போ சவுத் ஆம்ப்டன் பிளேயர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஈஸியா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% ஆச்சும் நம்ம பொசிஷன் வச்சுப்போம். ஓகே யுவி ப்ரோ. யுவி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க பந்து எடுத்துட்டு வராங்க, ரைட்டு. ஓகே, தட் மீன்ஸ் தே ஆர் பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக். ஆனா எனக்கு என்னன்னா லைக் அவங்க வந்து ரொம்ப பந்து வச்சிருக்க மாட்டாங்க. இந்த சவுத் இந்தியன் கூடலாம் வந்து அவங்களே பந்து வச்சு பொசிஷன் அதிகமாக வச்சிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான் கேவலம். இதே ஒரு சிட்டி கேம்னா அண்டர்ஸ்டாண்ட், ஒரு அட்லாண்டா கேம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட். அவங்கலாம் வந்து ஒரு சாம்பியன் டீம்னா ஓகே. சவுத் ஆம்ப்டனு இவங்க பந்து வச்சிருக்க கூடாது. எமிரேட்ஸ்ல வந்து பந்து வச்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. வச்சாலே நமக்கு அவமானம். ஓகே, எனக்கு தெரியும் லெஸ்டர் கேம்ல வந்து 2-0 ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். தேவையில்லாம 2-2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் 4-2. பட் இதே தப்பு வந்து ஸ்விட்ச் ஆஃப் நடக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ஐ ஐ டிஸ்அக்ரி. சவுத் ஆம்ப்டன் வில் நாட் ஹேவ் த பால். த பால் வில் பி இன் ஆர்சனல் ஸ்குவாட். அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம். ஓகே. ஆனா ஆனா முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து யுவி ப்ரோ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ லெஸ்டர் சிட்டி வந்து 2-0லேருந்து 2-2 வந்துட்டு தேவையில்லாம கடைசி வரைக்கும் ஒரு த்ரில்லர் படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளுக்கு 4-2 கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் வந்து ரொம்ப நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து ஸ்விட்ச் ஆஃப் நடக்காம இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி கேம்ல வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்? சவுத் ஆம்ப்டன் லெஸ்டர் சின்ன சின்ன டீமுக்குள்ள ஆடும்போது. ப்ரோ லெஸ்டர் கூட பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப பயங்கரமா ஆடணும். அது எப்படின்னே தெரியல. நம்ம கூட வரப்பதான் எல்லா கோல் கீப்பர்ஸும் அவன் வந்து ஒரு 17 வயசு பையனா இருந்தா கூட சரி, அவன் வந்து எல்லாருமே மேனுவல் நியூவரா ஆயிடுறானுங்க. அவ்வளோ சேவ்ஸ். நம்ம அந்த கேம்ல பாத்தீங்கன்னா 17 கார்னர்ஸ் எடுத்திருக்கோம் ப்ரோ. அதான் பிரீமியர் லீகோட செகண்ட் ஹையஸ்ட் கார்னர்ஸ் எடுத்த இது கேம்ல. ஸோ இந்த மேட்ச்ல வந்து ராம்ஸ்டேல் கூட அந்த மாதிரி ராம்ஸ்டேல் வந்து நம்ம பார்த்துருக்கோம், அவனோட ராம்ஸ்டேல் நம்ம ஆர்சனல் எப்படி விளையாடி இருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலுமே ராம்ஸ்டேல் வந்து அங்க நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கான் இப்போ அங்க ஆடுறதுல எல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கிடைக்கிற சான்ஸ் நிறைய ஃபினிஷ் பண்ணணும் ப்ரோ. மார்டினெல்லாம் சான்ஸ் கிடைச்சாலே அவன் டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் லோவா இருக்கு. இருந்தாலுமே நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணணும். ஒரு 2 or 3 கோல்ஸ் வித் கிளீன் ஷீட். ஆனா ஹோம் கேம்ல வந்து நம்ம கிளீன் ஷீட் வைக்கிறது இல்லை இப்பெல்லாம். நம்ம அவே கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம ஹோம் கேம்ல வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட மாட்டோம். ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண விட்டுறோம். லெஸ்டர் கூட அந்த ஃபர்ஸ்ட் கோல் கூட விட்டுருங்க, டிஃப்ளெக்ஷன் சொல்லி விட்டுறலாம். ஆனா செகண்ட் கோல்லாம் நம்ம அடிக்க விட்டுருக்க கூடாது. அந்த பிளேஸ்ல கேரஃபியரி அங்கேயே நீ முடிச்சு விட்டுருக்கணும் மார்க் பண்ணி. ஸோ அவ்வளவுதான். ஓகே, நைஸ். ஸோ அதாவது வந்து 100% வந்து 96 மினிட்ஸ் 97 மினிட்ஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கணும், ரைட்டா? அதான் அதான் நமக்கு தேவை. அதான் எனக்கும் வேணும். ஆனா மோஸ்டா நம்ம எங்க கன்சிட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஆடிடுறோம். செகண்ட் ஹாஃப்ல அந்த 45 to 60 தான் நம்ம கன்சிட் பண்றோம். அங்கதான் நமக்கு வந்து ஆகுது. அந்த இடத்துல பிளேஸ் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்றப்போ நம்ம பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம கரெக்டா நம்ம பொசிஷன் வச்சு நம்ம அவங்கள ஸ்கோர் பண்ண விடாம தடுக்கணும். ரைட். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ யூவி ப்ரோ. நான் 100% அக்ரி பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்க மாட்டேது. அது ஏன் அப்படின்னு தெரில. இது கண்டிப்பாக வந்து ஆர்த்திதா வந்து ஒர்க் பண்ணுவார். இன்ஃபேக்ட் இந்த பிஎஸ்டி கேம்லாம் நான் பார்க்கல. பட் நான் எனக்கு என்ன வந்து ரிவ்யூ என்னன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து சரி நம்ம 2-0 போட்டோம், 2-0 அடிச்சிட்டோம், நம்ம கேம் நம்ம கையில் இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஈஸியாக வந்து கேமை கண்ட்ரோல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஜெயிக்கிறது. நீ எப்படி ஜெயிக்கிறியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஜெயிக்கிறது வேணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. இந்த மாதிரி மென்டாலிட்டி நம்ம கிட்ட இல்லை, இப்போ இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இதுலேருந்து நான் வந்து கண்டினியூ பண்றேன். மஞ்சுநாத் ப்ரோ, இந்த கேள்வி வந்து உங்களுக்கு தான். என்ன கேள்வினா, ஆர்சனலோட வந்து ஒரு பெரிய இந்த டார்க் ஆர்ட்ஸ் வந்து அப்படி பேசுவோம். அடுத்து என்ன பூஜை பண்ணலாம் பேசலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சனல் என்னன்னா, இப்போ உள்ள ஆர்சனல் எப்படி ஆடுறாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேது.
எந்த நேரத்துல யார் யார் எப்போ விளையாடுவாங்கன்னு தெரிய மாட்டுது. எந்த பிளேயர் எந்த பொசிஷன்ல விளையாடுவாங்கன்னு தெரிய மாட்டுது. எந்த பிளேயர் எங்க நிப்பான்னு தெரிய மாட்டுது. எந்த பிளேயர் எங்க மூவ் பண்ணான்னு தெரிய மாட்டுது. எந்த பிளேயர் எங்க பாஸ் பண்ணான்னு தெரிய மாட்டுது. பாஸ் பண்ணவர் யாருன்னு தெரியாது. அதான் இந்த கேள்வி குழப்பமா இருக்கும். ஜீன்ஸ் போட மாதிரி இருக்காம இல்ல இருக்கா. அதுல அந்த இது நீங்க இந்த பிஹெச்டி கேம் பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. ம். அந்த இவனை வந்துட்டு ஹாவர்ட்ஸ வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடா போவோம். லைக் அவன் ட்ரொசார்டு போற வரைக்கும் இந்த ஹாவர்ட்ஸ் இப்படி போவா, யாரும் அவனை மார்க்கே பண்ண மாட்டாங்க. அவன் வந்து ஒரு ஃபால்ஸ் நைன் மாதிரி இருப்பான். இவன் எங்கடா வரப்போறான்னு நினைச்சு டிஃபெண்டர் போயிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா திடீர்னு உள்ள வந்து டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஹாவர்ட்ஸ் போட்டுப்பான். சோ கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இந்த சைடு சாக்கா மேல டபுள் அப் பண்ணா அந்த பக்கம் ட்ரொசார்டு போய் விங்ல இருந்து கிராஸ் போடுறான். சோ ரொம்ப கஷ்டமான இருக்கு. ஏன்னா தே கேன் ஸ்விட்ச் ஈஸியா வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது பிளேயர்ஸ. சோ அந்த டாப் அந்த ஃப்ரண்ட் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியுது. சரி ஃப்ரண்ட் த்ரீ கூட ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்கா ஹாவர்ட்ஸ் வந்துட்டு பிஹைண்ட்ல இருந்து வரா. சோ ஒரு மிட்ஃபீல்டர்ல இருந்து வரப்போ ஒரு மிட்ஃபீல்டர் ஃபார்வர்ட் ஆனா எப்படி இருக்குமோ அது வந்து ரொம்ப அந்த ஃபேப்ரிகாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் விளையாடுவாப்புல. திடீர்னு ஒரு மேட்ச் எல்லாம் வந்துட்டு இருப்பாப்புல, திடீர்னு அப்படியே முன்னால போய் டக்குன்னு போய் 2 கோல் வச்சிருவான். சோ ஜஸ்ட் லைக் தட் போய் கோல் அடிப்பாங்க. சோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்றப்போ இட்ஸ் வெரி டஃப் டு டிஃபெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த நீங்க கோல் கன்சீட் பண்ற மேட்டர் வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா வி ஆர் ஓவர் டூயிங் மாதிரி தெரியுது. சோ ஒரு பால் வருது அப்படின்னா செகண்ட் டைம் நீங்க ஒரு பேசிக்ஸ் கரெக்டா பண்ணீங்கன்னா போதும். ஒரு கிளியரன்ஸோ இல்ல ஜஸ்ட் ஒரு ஹெட்டரோ ஏதாவது கிளியரன்ஸ் கரெக்டா பண்ணீங்கன்னா போதும். அந்த பேசிக்ஸை கரெக்டா பண்ணாம ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் இழுத்து பண்ணலாம், அந்த மாதிரி ஏதோ பண்றதுலதான் வந்துட்டு ஒரு 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 மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகி கோல்ஸ் போகுது. சோ மத்தபடி வி ஆர் டூயிங் வெல். இப்பெல்லாம் வந்து நீங்க லைக் லாஸ்ட் நான் பாத்துட்டு இருக்கிற வரைக்கும் 2 கோல் அடிச்சாலுமே அந்த லீடு வந்து எனக்கு பயமா தான் இருக்கு. 2 கோல் அடிச்சிருக்காங்க, ஜெயிச்சாதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்பெல்லாம் ஒரு 1-0 லீட், ஒரு 2-0 லீட்னால ஐ ஃபீல் கான்ஃபிடன்ட் டெஃபினெட்லி தே ஆர் நாட் கோயிங் டு கன்சீட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் வெரி டஃப் டு டிஃபெண்ட். நம்மளை டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி சான்சஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி மார்டினெல்லி வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கேம்ஸா வந்து ஸ்கோரே பண்ணல. ஒரே ஒரு போன கேம்ல தான் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ அந்த இதை வந்து கொஞ்சம் இது பண்ணி we need more goals from the let's say இந்த மார்டினெல்லி வந்துட்டு every 2 games once ஒரு கோலு, ஹாவர்ட்ஸ் every 2 games ஒரு கோலு, சாக்கா அண்ட் தென் நடுவில் அங்கங்க ட்ரொசார்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னோம்னா we can easily win. So மார்டினெல்லி coming back to பவர் வந்து நம்மளுக்கு தேவை. அது வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா இருக்கு. ரைட்டு. ஆக்சுவலி மஞ்சுநாத் ப்ரோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து நல்ல பாயிண்ட். ஏன்னா நான் வந்து நேற்று இந்த நம்ம அகேன் பிஎஸ்ஜி ரிவ்யூ எபிசோட் நான் என்ன கேட்டேன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா சலீபா கேப்ரியல் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிம்பர் ரைட் பேக் விளாட்றான். திடீர்னு பார்த்தீங்கன்னா டிம்பர் ரைட் பேக் தான் இருந்தான், பட் டிம்பர் வந்து லெஃப்ட் பேக் இருக்கான். கலிஃபியோரி சென்டர் பேக்கில் வரான். சாக்கா வந்து லெஃப்ட் பேக்கில் வரான். ஐ மீன் இன்டர்சேஞ்ச் பொசிஷன் வந்து டைமுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இப்போ என்னன்னா ஆர்சனல் கிட்ட நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நான் நினைச்சேன் இந்த கார்னர் கிக்லாம் எப்போதுமே வந்து கப்ரியலுக்கு தான் போவோம் அப்படின்னு. ஆனால் கப்ரியலுக்கும் போவோம், அதே சமயத்தில் த்ரொசார்டும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீ எதிர்பார்க்காத டைமில் த்ரொசார்டுக்கும் பந்து போவோம், அவன் அடித்தா கோல் போகிறோம். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று சாக்காவோட ஃப்ரீ கிக்லாம் வந்து அன்னைக்கு கோல் புதுன்னு வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ வகை வகையான ஒரு மெத்தட் வந்து இன்ட்ரூஸ் பண்ணிட்டே இருக்காப்புல. இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எப்போதுமே நம்ம ஒரு ஃபுட்பால் ஃபேனா நம்ம கேம் பார்க்கும் போது நம்ம என்ன யோசிப்போம், யார் ரொம்ப அட்டாக் பண்றா, யார் பயங்கரமா அட்டாக் பண்றா, அட்டாக் எப்படி இருக்கு, விங்கர் எப்படி மூவ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக்கர் எப்படி மூவ் பண்ணுவாங்க, அதான் நம்ம யோசிப்போம். மேபி ஐ சவுண்ட் பயஸ் பட் ஐ டோன்ட் கேர். ஆர்சனல் டிஃபெண்ட் பண்றது அழகை பார்த்தாலே டேய் நல்லா இருக்குடா, டிஃபெண்டிங்கும் ஒரு ஃபுட்பால் தானடா, டிஃபெண்டிங்கும் ஒரு ஃபுட்பால் தானடா. அந்த டிஃபெண்டிங் ஃபுட்பாலும் நீ நம்ம டிஃபெண்ட் பண்றதே அழகா இருக்கு. அதாவது எப்படின்னா இப்ப நீ அட்டாக் பண்றியா, அட்டாக் பண்ணு, என் டிஃபெண்டர்ஸ் பார்த்தியா எப்படி ஆடுவாங்க நீ பாரு. ஸோ அந்த கேமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதில் தான் வந்து சில பேர் வைத்திருச்சல்ல இந்த முட்டா பசங்கள்லாம் வந்து மீடியாவில் வந்து ஜாக்கார்ட்ஸு நீங்கள் வந்து டி பிளாக் விளாடுறீங்க, பிட் பிளாக் விளாடுறீங்க, எங்கள் இஷ்டம்டா, நாங்கள் எப்படி விளாடுவோம்டா. ஆனால் அந்த டிஃபெண்டிங்கே ரொம்ப அழகாக காமிச்சது வந்து நம்ம டீம். அவர் டீம் ஹஸ் பீன் ஃபேண்டஸ்டிக் இந்த டிஃபென்சிவ்ல. அதான் சொல்றேனே, இப்போ 10 men வந்துட்டாங்களே, 10 men வந்துட்டாலே ஒரு மேனேஜரோட 10 men வந்தா நீங்க அட்டாக் தாங்க பண்ணனே. 10 men அட்டாக் பண்ணனும், 10 men அட்டாக் பண்ணு, இதே 11 men டிஃபெண்ட் பண்ணலாம்.
சில பேர் வந்து 10 மேன்னா அட்டாக் பண்ணணும்னு சொல்றது வந்து நீ யார் சொல்றதுக்கு? நான் யாரையும் சொல்லல. இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நான் கேட்பேன். நீ யார் சொல்றதுக்கு? அந்த மேனேஜருக்கு தெரியாதா? இந்த கேம் எப்படி ஓட்டணும்னு? அவங்க அந்த கேம ஜெயிக்கணும்னா அட்டாக் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஓகேயா? ஆனா அந்த கேம்ல லீட்ல இருக்காங்கன்னா, இப்ப அன்னைக்கு அ அ சிட்டி கேம் மாதிரி, நீ வந்து அட்டாக் பண்ண அவசியம் இல்ல. நீ டிஃபெண்ட் பண்ணா அழகா டிஃபெண்ட் பண்ணலாம். இப்ப எல்லாத்துக்கும் வயித்தெரிச்சலு, நம்ம கேம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அழகா டிஃபெண்ட் பண்றோம். நம்ம அழகா விளாடுறோம். நம்ம விளாடுறது வந்து இல்ல யாருக்கும் தெரிய நம்ம 10 மாட்டேங்குது. மேன் வச்சும் நம்ம வந்து டிரா பண்றோம். ஆ, ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் கொண்டு போனோம் அந்த கேம். 90 மினிட்க்கு ஆமா, மேல தான் சிட்டி ஸ்கோர் பண்ணாங்க. சோ அதுதான் ஆமா. காண்டம் உங்களுக்கு. ஆ. இதுல சில பேர் வந்து முட்டா பசங்க வந்து மீடியால வந்து, "ஓ! சலீபாவும், கேப்ரியலும் அவ்வளோ பெரிய டிஃபெண்டர் இல்லன்னு." சரி சரிடா, சரிடா. உன் உன் மிக்கி ப்ரோ அந்த வண்டவேனு அந்த கம்பேரிசன் பாத்தீங்களா? சலீபாக்கும் கொனாட்டேக்கும் போட்டு. ஆ. சரி நீ ஆமா சலீபாவ கொனாண்டேக்கு போட்டு. போடுற, நீ மிக்கி வண்டவேன், ரொமேரோ அவங்கலாம் அந்த லிஸ்ட்லயே இல்ல. இல்ல எத்தன கேம் தோத்துருக்கு. இல்ல அந்த சூதுகவுன்னு ஒரு படத்துல சொல்லுவான்ல, இதை நான் வன்மையா கண்டிச்சுக்க, கம்பாரிசன் போட்டுக்க, மேட்ச் யார் ஜெயிக்கிறா அதான மேட்ரு. ஆமா. இப்ப நீ வந்து ஒரு ஒப்போசிஷன் ஃபேனு. நீ வந்து சலீபா, கேப்ரியல் வந்து பயங்கரமான பிளேயர்ன்னு சொல்லி நாங்க வந்து அத தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்ல. எங்கள பொறுத்தவரைக்கும் எங்க பிளேயர் என்ன பண்றாங்கன்னு பிட்ச்ல தெரியுது. அவங்க ரிசல்ட்ஸ்ல வந்து காமிக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகேயா? டிஃபெண்டிங் கூட எவ்வளவு அழகா பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ யுவி ப்ரோ, என்னோட கேள்வி வந்து நம்ம டிஃபென்ஸ் பத்தி தான். நீங்க வந்து இந்த டிஃபென்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. ப்ரோ டிஃபென்சிவா நம்ம ஓகே தான் ப்ரோ. ஆனா ஒரு சில இடத்துல வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ரோ. கேலஃபியர் ஈஸியா ட்ரிபிள் பாஸ் பண்ணி போயிட முடியுது. அவனோட பால் கேரிங் சரி, பாஸ் பண்றது, அப்புறம் அட்டாக்கிங் பண்றப்ப அவனோட பொசிஷன் சரி, அதெல்லாம் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா அவனை ஈஸியா அவன் கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு போயிட முடியுது. அவன் திருப்பி ட்ராக் பேக் பண்றதுக்கும் அவன் கஷ்டப்படுறான். ஏன்னா அவன் கிட்ட பெருசா பேஸ் கிடையாது. டிம்பர் மாதிரியோ இல்ல சலீபா மாதிரியோ பேசிருக்க பிளேயர் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த சைட்ல இருந்தா கோல் போச்சு லாஸ்டா ஹோம் கேம்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்னும் இதுவா இருக்கும். அடுத்து டிம்பர் எல்லா மேட்சுமே ஃபிட்டா இருந்தாலே போதும் ப்ரோ. அவன் தான் நம்மளோட ஸ்டார்டிங் ஆர்பி. அவளோட டிம்பர் ஸ்டார்டிங் ஆர்பி அவன் தான். அண்ட் நல்லா பண்றான் ப்ரோ. அவன் பால் எடுத்துட்டு ட்ரிபிள் பண்றதும் சரி, அங்கிருந்து 4-5 நம்ம பாக்ஸ்குள்ளேயே அவன் ட்ரிபிள் பண்ணி போறான் பிளேயர்ஸை தாண்டி. ஸோ நல்லா பண்றான் டிம்பர். ஸோ டிம்பர் ஃபிட்டா இருந்தாலே போதும். சலீபா, கேப்ரியல், டிம்பர் 3 பேருமே நல்லா இருக்கும். ஸோ லெஃப்ட் பேக் மட்டும் நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். கெலஃபியோரியா இல்ல கிவியாரா, இதோ இப்போ டோமி வந்துட்டாரு. ஸோ டோமியா, ஸோ அந்த பொசிஷன் மட்டும் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்றபடி எனக்கு பேக் 3 சலீபா, கேப்ரியல், டிம்பர் இவங்க 3 பேர் இருக்கணும். இன் பிட்வீன் பென் ஒயிட் வருவான். ஸோ சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நிறைய ரொட்டேஷன் பண்ணுவோம் டிஃபென்சிவா. ஆனா அட்டாக்கிங் சைடு நமக்கு பிளேஸ் அவ்வளவா கம்மி தான். ஆமா ஆமா ஆமா. இல்ல ஸ்குவாடே நம்மளுக்கு ரொம்ப தின் ஸ்குவாடா இருக்கு. அதான் நம்ம ஆர்டெட்டா டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுமே சொல்லியிருப்பான், வி ஹேவ் அ தின் ஸ்குவாட் அப்படின்ட்டு. பட் ஓகே, இப்போ வந்து மெரினோ வந்தோடனே நம்ம பெஞ்ச் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே, நம்ம கிட்ட பிளேஸ் இருக்காங்க. பெஞ்சில் பார்த்தீங்கன்னா மெரினோ, ஸ்டெர்லிங், அப்புறம் நம்மளோட யங் பிளேயர் நுவானரி, ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம ஆள் சப்ஸ்டியூட்டே பண்ண மாட்டானே, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பெருசா ரொம்ப பாதர் பண்ணி. ஈத்தன் இந்த இந்த சீசன்ல கொஞ்சம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஈத்தன் நவேரிக்கு நல்லா நல்லா பண்றாப்ல. நல்லா ரன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்றான். கண்டிப்பா பாப்போம். இல்ல அது மாதிரி ஒரு 2 பேர் வரணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கு. யங் பிளேயர்ஸ் வரணும். இல்லாட்டி கழட்டிட்டு போயிட்டானுங்கன்னா கஷ்டம். அதே மாதிரி நம்ம ஹோம் சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. நம்ம ஹோம் கேம்லயும் வந்து கொஞ்சம் காஷனா ஆடணும் ப்ரோ. தேவையில்லாம கன்சீட் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே நம்ம ஜிடி இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட். பாயிண்ட்ஸும் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஜிடியும் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சில்கியா இருக்கும் ஒரு சில சமயம். தேவையில்லாத கோல்ரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து கஷ்டப்பட்டு பில்டப் பண்ணிலாம் ஒரு கோல் அடிக்கல. ஈஸியா வரானுங்க, டக்குன்னு ஒரு ஷூட் பண்றாங்க, அது எப்படியோ ஒரு கோலுக்குள்ள போயிடுது. ஸோ அந்த மாதிரி கோல் விடக்கூடாது. உண்மைதான். அதான் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் எல்லாம் பண்ணக்கூடாது. மஞ்சாந்த் ப்ரோ, என்னோட கேள்வி உங்களுக்கு, ஜீசஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? வர வர ரொம்ப சொதப்பல் ஆள்றாப்ல. இல்ல அவனுக்கு கேம் டைமிங்கே இல்லையே. அவன் ஒரு ஃபுல்லா விளையாடி நீங்க ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கண்டினியூஸ் ரன் ஆஃப் கேம்ஸ் வந்து இருந்தா தான் ஹி வில் கெட் டைம். பட் ஆனா அந்த பொசிஷன்ல இன்னைக்கு நம்ம ஒரு டைட்டில் ரன் போறப்போ ஒரு பிளேயரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம கேம் விளையாட முடியுமா? முடியாது. ஜீசஸ் வர்றாப்ல பண்றாப்ல, அவருக்கு கிடைக்கிற சான்சஸ் லைக் ஒரு கப் கேம்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அந்த கப் கேம்ல எக்ஸ்ட்ராடனரியா பண்ணி ஸ்குவாட்ல நல்லா பண்ணாருன்னா டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு பிளே. தென் இப்ப ஹாவர்ட்ஸ் இருக்கிற ஃபார்முக்கு இட்ஸ் வெரி டஃப். லாஸ்ட் 4 கேம்ஸா வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.
சோ ஹோம் கேம்ஸ் எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்கான். அபமேயாங்க்கு அப்புறம் அவன் தான் பண்றான். அப்படி இருக்கிறப்ப ஜீசஸ்க்கெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸார்ட் மாதிரி ஒரு இம்பாக்ட் சப் மாதிரி வந்தானா வந்த டைம்ல ஏதாவது பண்ணி ஒரு கோல் ஒரு அசிஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஒரு நல்ல இல்ல இம்பாக்ட் ப்ரோ, அதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பாஸ் பண்ணணும் ப்ரோ. சோ பேசிக் ஃபுட்பாலே அவன் பண்ண மாட்டான். அவன் வர வர அவன் ஃபுட்பால் மறந்துகிட்டே வரான். ஒரு பேசிக் அவன் டச்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே கரெக்டா கால்லயே நிக்க மாட்டேங்குது. ஜெசஸ் வந்து அவன் சிட்டில இருந்தப்போ நம்ம கூட ஃபர்ஸ்ட் 2 சீசன் பாத்தீங்கன்னா அந்த பால் அவன் கால்லயே நிக்கும். அவன் ட்ரிபிள் பண்ணிட்டு அந்த டிஃபெண்டரை தாண்டி இது பண்றது அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இந்த சீசன் வந்து அவனுக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே அவன் ஸ்கோர் பண்றான், அசிஸ்ட் பண்ணலன்றது வந்து விடுங்க. ஒரு பேசிக் ஃபுட்பால் வேணும் ஒரு பிளேயருக்கு. அந்த பேசிக் அவன் அந்த டச் இல்ல, அந்த ஒரு பாஸ் இல்ல. ஸோ இது இல்லாம எப்படி நீ நம்ம அவன் ஸ்கோர் பண்ணல, அசிஸ்ட் பண்ணல அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. பேசிக் இருந்தாதான் நம்ம அடுத்து அவனுக்கு ஸ்டெப் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா சொல்றேன், ஜெசஸ்லாம் ஜான்வரிலேயே நம்ம செல் பண்ணாதான் ப்ரோ. இல்ல அதெல்லாம் நடக்காது. எனக்கு சம்மர் தான். அடுத்த சம்மர்ல தான் வாய்ப்பு இருக்கு. ஜீசஸ் பத்தி ரொம்ப சிம்பிள்ங்க. என்னன்னா அன்னைக்கு அந்த 4வது கோல், ஆர்சனல் 4வது கோல் லெஸ்டர் கூட பாருங்க. முன்னுக்கு ஸ்டெர்லிங் இருக்கான், ஹேவர்ட்ஸ் இருக்கான். ஆனா அங்கெல்லாம் பந்து பாஸ் பண்ணாது. இவர் வந்து நேரா போய் எல்லாத்தையும் வெட்டி போட்டு அடிச்சாதான் வந்து அவர் சந்தோஷம். ஆனா எனக்கு வந்து கேம் பக்கமும் தெரிஞ்சிருச்சு, இவன் எடுத்துட்டு போறானா அவ்வளவுதான் முடிச்சு. எடுத்துட்டு போறானா கன்ஃபார்ம் சேஃப் தான் அது. இல்ல இந்த சவுத் ஆம்டன் கேம்ல நீங்க இந்த மேட்ச் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அழுதீங்கல்ல, அந்த அந்த மேட்ச்ல நீங்க பாருங்க, ஃபைனல்ல நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. ஜீசஸ் விளையாடுனான்னு நினைக்கிறேன், மை மெமரி கரெக்டான்னு தெரியல. விளையாட்டி ரொம்ப ஈஸியா ஒரு 2-3 ஸ்கோரிங் இதெல்லாம் அசால்ட்டா விட்டுட்டு அழுவான். டே இவ்வளவு ட்ரிபிள் பண்ணாதரா, ஏதாவது பண்ணி ஏதாவது ஒரு ஓட்டக்குள்ள தள்ளி விடுறா, ட்ரொசார்ட் எல்லாம் அந்த ஸ்னூக்கர் கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா, எங்கேயாவது தள்ளி விட்டுருக்கா அப்படின்னு இருக்கு. இந்த சவுத் ஆம்டன் கேம் நம்ம தோத்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாப்ல ஜீசஸ். கடைசி நேரத்துல வந்துட்டு ரொம்ப ட்ரிபிள் பண்ணி அதை இதையும் பண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணுவான். சரி, டூ மச் ஆஃப் ட்ரிபிள். இந்த கோல் படத்துல சொல்லுவா அந்த மேனேஜர் கூப்பிட்டு சொல்லுவா, நீ சாண்டியாகோ முடிச்சுக்கிட்ட பாலை தூக்கி எட்டி உதைப்பா, இந்த பால் அப்படியே பறந்து போக, என்ன தெரியுது உனக்கு இதுல அப்படின்னு சொல்லி கேட்பான். என்ன தெரியுதுங்கன்னா, இந்த பால் உன்னோட வேகமா போகுதா, பாஸ் பண்ணி விளையாடுறா அப்படிங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஜீசஸ் கிட்ட சொல்ல வேண்டியது, ரொம்ப ட்ரிபிள் பண்ணாத, பாஸ் பண்ணி விளையாடு அப்படிங்கறத யுவி ப்ரோ சொன்ன மாதிரி சொல்லணும். இல்ல இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் பந்து எடுத்துட்டு போயிட்டு அதாவது ஃபேன்ஸுக்கு வந்து அவன் நம்பிக்கையே போகுதுங்க. எனக்கே வந்து அவன் நம்பிக்கையே போயிருச்சு. இப்ப எதுக்கு வச்சிருக்கோன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரி தான் சிம்பிள். ஒரு டிசிஷன் மேக்கிங் பொறுப்பு இல்ல, ஒரு எப்போதாலும் ட்ரிபிளிங், ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒழுங்கா இல்ல, பாஸ் பந்து ஒழுங்கா பாஸ் பண்றதும் இல்ல, த்ரெட்டும் இல்ல. அப்ப எதுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த ஒரு உடம்பு போட்ட மாதிரி இருக்கிறா, கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கிறா. அது உண்மைதான். இன்ஜரி அவன் க்ரீ இன்ஜுரிக்கு அப்புறம் அவன் ஒழுங்கா ஆடுறது இல்ல ப்ரோ. அவனுக்கு ஏதோ ஏன்னா லாஸ்ட் சீசனே அவன் இன்ஜுரி கேரி பண்ணி தான் விளையாடுனான்னு சொன்னான் ஆர்டெட்டா. சோ அவன் க்ரீ இன்ஜுரிக்கு அப்புறம் அவனோட கேமே ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடுச்சு. இல்ல இதான் வந்து நான் ரிக்ரூட்மெண்ட் திரும்பி கேட்கறேன். நான் நிறைய ரிக்ரூட்மெண்ட் வந்து பழி சொல்லல, பட் அதான் அகைன் கம்ஸ் பேக் டு ரிக்ரூட்மெண்ட். இப்ப இந்த ஒரு பிளேயர் இன்ஜரி, இந்த பிளேயர் ஒரு ரிஸ்கான பிளேயர்னா அப்ப எதுக்கு வாங்குறீங்க? கேள்வி இருக்குல்ல. பட் என்ன பண்றது, திருப்பி இதே பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, நம்ம டீம்ல வந்து தான் ப்ரோ நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி வந்திருக்கான் ப்ரோ அவனுக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப இவ்வளவு மேட்சஸ் மிஸ் பண்ண மாதிரி சிட்டில மிஸ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுவானே தவிர நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பாதி சீசன் மிஸ் பண்ணான். அந்த மாதிரி பண்ணது இல்ல. இல்ல ப்ரோ, அங்க விளையாடுறதே கம்மியா தான் விளையாடுவான். இப்ப கிரீலிஷ் பாருங்க, இன்ஜுரி ஆக மாட்டான். ஏன்னா இப்ப விளையாடுறதே ஒரு 10 மேட்ச்க்கு ஒரு மேட்ச், அப்படி விளையாடுறப்ப இன்ஜுரி ஆகாது, விளையாடணும் தான் இன்ஜுரி ஆகுது. ஆமா அதான். ஸோ அதான் ஹோப்ஃபுல்லி இந்த ரிக்ரூட்மெண்ட் கோஸ் வெல். ஜீசஸ் பத்தி கழுவி ஊத்துந்து போதும். சரி, யுவி ப்ரோ நீங்க சொல்லுங்க, சவுத் ஆம்டன் எனி பிளேயர் த்ரெட்ஸ்? சவுத் ஆம்டன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சின்ன பசங்க வச்சு தான் ப்ரோ வர்றாங்க. அவனோட ஸ்ட்ரைக்கர் பாத்தீங்கன்னா டிப்ளிங், 18 வயசு பையன் தான். ஸோ டிப்ளிங் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணியிருப்பான், ஒரு கோல் அடிச்சிருப்பான். அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி மேட்ச் அடுத்து அவங்களோட சிபி சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா ஹார்வுட் பெலிசன்ட், சிட்டி அகாடமி பிளேயர். ஸோ அவனும் நல்லா ஆடிட்டு இருக்கான். ஸோ ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. அடுத்து வந்து இந்த லல்லானா, எப்படி இந்த மில்னருக்கு வந்து வயசே ஆகாம என்னடா இவன் ரொம்ப வருஷமா ஃபுட்பால் ஆடுறான் அப்படின்ற மாதிரியோ, அதே மாதிரி தான் லலானாவும் லிவர்பூல்ல இருந்து பிரைட்டன் போயிட்டு இப்போ சவுத் ஆம்டன் ஆடுறான். ஸோ அவங்களோட அப்புறம் அவங்க ரைட் பேக் சுகவரான்னு ஒரு பிளேயர், ஜப்பான் பிளேயர், செம்மையா ஆடுறான் ப்ரோ, வெரி குட் பிளேயர் அவன். ஸோ இதை தாண்டியுமே அவங்க நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா அவங்க தான் லீக்லயே வந்து கம்மியா ஸ்கோர் பண்ண டீமே.
அண்ட் 12 கோல் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பெருசா த்ரெட் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க இல்ல அட்டாக்கர்ஸ் இந்த வந்து இந்த கோல் கன்சீட் பண்றப்ப சொல்லணும்னா லீக்ல வந்து அதிகமான எக்ஸ்ஜி வாங்கினது அவங்க தான். அடுத்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? யுனைடெட். யுனைடெட்னு சொன்னா மட்டும் போதும், ஹரி ப்ரோ ரொம்ப குஷி ஆயிடுவாரு. எனக்கு யுனைடெட் பத்தி அப்புறம் பேசலாம். சோ இப்ப சவுத்ஹாம்ப்டன் நிக்கிறா அப்படி ப்ரோ சொல்றீங்கன்னா அதே ஒரு மாதிரி threat சவுத்ஹாம்ப்டன்ல வந்து பிரெரிட்டன் ஒரு பிளேயர் இருக்கான். அவன் லாஸ்ட் சீசன் வந்து ஷெஃபீல்டுக்கு ஆடி இருப்பான். லாஸ்ட் சீசன் அவன் ஷெஃபீல்டுக்கு வந்து ஒரு 10 கோல் அடிச்சான். ஆனா இந்த சீசன் வந்து அவனால ஸ்கோரே பண்ண முடியல. அண்ட் அவனை பிளேயிங் லெவல்ல இருந்து டிராப் பண்ணி அவனை ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க பிளேயர்ஸே வந்து ஸ்கோர் பண்றது ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வருது. பட் அகெயின் ஐ திங்க் ஆர்சனல் இந்த வாட்டி வந்து ஒன் திங் டார்க் ஆர்ட்ஸ் பற்றி பேசணும்னா நம்ம பண்ணுற பூஜையில் வந்து நிறையா ப்ராஃபிட் நம்மளுக்கு தான் வருது. அதனால வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக பூஜை அதிகமாக பண்ணி நம்ம ஆர்சனல் எப்படியாச்சும் அந்த சவுத்ஹாம்ப்டன் கூட ஜெயிக்க வச்சிடணும். ஒவ்வொரு கேமும் வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேமும் நம்மளுக்கு முக்கியம். சவுத்ஹாம்ப்டன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரத்தாறு தான் பார்க்கணும். ரத்தாறுனா எப்படின்னா நல்லா வச்சு சாத்தணும், சாத்தணும். அதான் எனக்கு வேணும். பட் எண்ட் ஆஃப் தி டே மஸ்ட் கம் வித் வின். ஓகே. சரி மஞ்சுநாத் ப்ரோ, உங்களோட ப்ரிடிக்டட் லைன்அப்ஸ். ப்ரிடிக்டட் லைன்அப் வந்துட்டு கோல் கீப்பர் ஆஃப்கோர்ஸ் ராயா, தென் சலிபா, கேப்ரியல், ரைட் பேக் மேபி ஒயிட், லெஃப்ட்ல வந்துட்டு கிவியா. ஒயிட் வந்து ட்ரெய்னிங்ல இருக்காரா கூட தெரியல. இல்ல ஒயிட் இன்ஜூரி ப்ரோ, ஒயிட் இன்ஜூரி, ஒயிட் இல்ல. சரி ஒயிட் இல்லையா? ஓகே. அப்போ அப்படி இல்லாட்டி வந்தா நம்ம டிம்பர் தான். டிம்பர் ரைட் பேக். கலிஃபோரி இல்ல கிவியார். ஓ கலிஃபோரி வேணா கிவியர் வச்சிருக்கீங்க நீங்க. கிவியார் கலிஃபோரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அவன் இப்பதானே அந்த இன்ஜுரி அதுல இருந்து வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு பார்ட்டே, தென் ட்ரொசார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் பேர் என்ன, ஐயோ மறந்து போச்சுங்களே திடீர்னு பேரு, பிளாக் அவுட் ஆயிடுச்சு. ரைஸ். சாரி என்ன தலைவரே, நம்ம 100 மில்லியன் பிளேயர். இல்ல அதுக்கப்புறம் வந்து மேல வந்து ஹாவர்ட்ஸ், மார்டினெல்லி, தென் சாக்கா கேப்டன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு 60க்கு மேல மெரினோ அப்படியே உள்ள கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்டர்லிங் அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஜாலியா கொஞ்சம் படம் காட்டிட்டு அப்படி படம் ஒரு 5-0 ஐ வாண்ட். நைஸ். அப்படிதான் நல்லா இருக்கு. பிரெடிக்ஷன் 5-0. இன்னொரு விஷயமான விஷயம், இது வந்து நம்ம ஜெயிச்சோம்னா நம்மளோட 400th வின். ஓ நைஸ். 400th வின் பாத்துக்க. நைஸ். 399 ஜெயிச்சிட்டோம், 400 நம்ம ஜெயிச்சோம். ஓகே நைஸ். யூவி ப்ரோ நீங்க சொல்லுங்க உங்க ப்ரெடிக்டட் லைன்அப்ஸ். ப்ரோ எந்த சேஞ்சும் பண்ண மாட்டோம் ப்ரோ. நம்ம வந்து சேம் அதே பேக் ஃபோர், அதே லைனப். நம்ம லாஸ்ட் பிஎஸ்ஜி கூடயும் லெஸ்டர் கூடயும் என்ன பிளேஸ் வச்சு ஆடணுமோ அதே பிளேஸ் தான் இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பார்க்கல, இருக்காது. அண்ட் மெரினோவையும் ஆட ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரை தான் ஆடுவாங்க. ஏன்னா இப்போதான் அவன் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்கான். ஸோ உடனே வந்து நம்ம பர்ன் அவுட் பண்ண முடியாது. அண்ட் இந்த பிரீமியர் லீக்லயே ஒரு ரெக்கார்ட் இருக்கு ப்ரோ. என்ன ரெக்கார்ட்னா, சவுத்ஹாம்ப்டன் வந்து அவே ஃப்ரம் ஹோம் 24 கேம்ஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல் ஆடி இருக்காங்க. அந்த 24 கேம்ஸும் அவங்க ஜெயிச்சது இல்லை. அதுதான் பிரீமியர் லீக்லயே லாங்கஸ்ட் வின் பண்ணாத ஒரு டீம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பார்க்கறப்பதான் லைட்டா பயமா இருக்கு. இல்ல we have to watch the game la, no choice. இல்ல அதெல்லாம் பயப்பட வேண்டாம், கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. 24ங்கிறது 25. 2-1 or 3-1 ப்ரோ predicted ஸ்கோர் வந்து 3-1. ஓகே. ஏன்னா கன்சிட் பண்ண இல்ல ப்ரோ, நம்ம ஹோம்ல வந்து எல்லா மேட்ச்மே கன்சிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இல்ல சோ அதனால ஒரு காலத்துல சிட்டி கூடயே 4 கோல் போறோம்னு சொல்லவங்கலாம் வந்து இப்ப ஏய் ப்ரோ அது ஒரு ஹைப்ல சொன்னது. நல்ல வேளை அடி வாங்கல நம்ம அன்னைக்கு. நான்லாம் ரெட் கார்டு போனோன்னே தெரிச்சுட்டேன், ஐயோ முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க முதல்ல இருந்து பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, சிட்டி கூட கரெக்டா சிட்டி கூட ஏதாவது ஒரு கேம் போலாம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிடுவா. அப்புறம் 4-0 5-0 அடிப்பானு துவைச்சு எடுத்து அனுப்புவானுங்க வெங்கரோட கடைசி எண்டுல. பட் இந்த வாட்டியில அப்படி இல்லைல்ல, 2-1 ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கடைசியில. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அஃப்கோர்ஸ் யுவி நீங்க சொன்ன மாதிரி தான் சேம் லைன் அப் ஃபேஸ் போட்டோ
த்ராசார்டோட கேம் கண்டிப்பாக ரொம்ப பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஹோப் ஹி இம்ப்ரூவ்ஸ். மார்டினெலி ஐ ஹோப் ஹி ஃபினிஷஸ். எனக்கு என்னன்னா ஐம் கோயிங் ஃபார் அ 4-0 வின், க்ளீன் ஸ்வீட். இதுக்கு மேலே போனிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நம்மலாம் வந்து சேர்ந்து நம்ம நல்லா பூஜையை போடுவோம் இந்த வாரத்துக்கு, சாப்தம்தன் கேமுக்கு பிஃபோர் த இன்டர்நேஷனல் பிரேக்கு. டார்க் ஆர்ட்ஸ் வேற நம்ம. ஸோ நல்லா கருப்பு பூஜையை போட்டு நல்லா சந்தோஷமா வந்து பூஜை பண்ணி கேம் பார்ப்போம். புனிதர்கள் வர்சஸ் இருண்ட கலைகள் கொண்ட மேட்ச் இப்போ வரப்போற மேட்ச் வீக்கெண்ட். ஆமா இருக்கணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நம்ம வாட்ச் அலாங் வச்சிருக்கோம் மக்களே. ஸோ வாட்ச் அலாங்ல வந்து கண்டிப்பா நான் மேபி இந்த வாரம் இருப்பேன் நினைக்கிறேன். ஸோ என்னுடன் சேர்ந்து நீங்க பாருங்கள். வாட்ச் அலாங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா நீங்க வந்து மக்கள் நீங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க, நல்லது. நிறைய பேர் ஹேட் வாட்ச்லாம் பாக்குறீங்க, அந்த ஹேட் வாட்ச் எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு, சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த வாரமும் அந்த ஹேட் வாட்ச் வந்து நாங்க ஹேட் வாட்ச் பண்றோம்னு நினைக்கிறேன். ஆர்சனல் கேம் டைம்லயே இப்ப சிட்டி கேம்லாம் இருக்கு, முக்கியமா ஆஸ்டன் வில்லா யுனைடெட் கேம்லாம் வேற இருக்கு. ஸோ அதே சேம் டைம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் கண்டிப்பா வாட்ச் அலாங் இருக்கு, நீங்களாம் பாருங்க. முக்கியமா வந்து யுவி ப்ரோ, மஞ்சுநாத் ப்ரோ, நம்ம போறதுக்கு முன்னால நம்ம இடிஹெச்க்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்த 2 கேம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம் நம்ம ஹெரிக் டென் ஹாக் வந்து. ஏன்னா அப்பதான் அவனை வச்சிருப்பாங்க. இல்ல, அதாவது ஒரு யுனைடெட் மேனேஜரா வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான மேனேஜர் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன்லாம் வந்து கண்டிப்பா வந்து மேனேஜர் பொசிஷன் இருக்கணும். அவர் வேலைக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ஆப்பும் வந்துடக்கூடாது. அதை நான் வந்து ரொம்ப தாழ்மையுடன் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிக்கோங்க ப்ரோ. அதெல்லாம் பூஜை பண்ண தேவையில்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஜெயிச்சிருவாங்களா பாப்போம் என்னன்னு பாப்போம். சரியா? ஸோ மக்களே, லெட்ஸ் ஹோப் நீங்களாம் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா எபிசோட் பாருங்க. யுவி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. மஞ்சான் ப்ரோ, ரொம்ப நன்றி ஃபார் கமிங் டுடே. ஓகே, கம் ஆன் யூ கணேஷ். தேங்க்யூ ப்ரோ. கம் ஆன் யூ கணேஷ்.